ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்தியான்னு இல்லை, உலகத்துலேயே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஃபுட்டு, அதாவது ஒரு சாப்பாடு பிரபலமானதாக இருக்கும். கர்நாடகாவை பொறுத்தவரையில் நிறையா விஷயங்கள் அதை மாதிரி சொல்லலாம். பிசி ಬೇಳೆபாத் ஃபார் எக்ஸாம்பிள், பிசி ಬೇಳೆபாத்தும்பா, காராபாத்தும்பா, அதை மாதிரி. அதில் ஒன்று இந்த அக்கி ரொட்டி அப்படிங்கிறது ரொம்ப கர்நாடகாவோட ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு சொல்லலாம். அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் டின்னருக்கு அதெல்லாம் பண்ணுவாள். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். நான் இதில் கொஞ்சம் என்னோடய சுய ஐடியாவெல்லாமும் சேர்த்துட்டுருக்கேன். அதனால் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் வெறும் அரிசி மாவில் மாத்திரம் பண்ணாமல் கொஞ்சம் ஜோள மாவையும் எடுத்துட்டுருக்கேன். ஈக்குவல் போர்ஷன் இது ஒரு கப், அது ஒரு கப்பு எடுத்துட்டுருக்கேன். அதோடு இந்த டில் லீவ்ஸ்பா, அது பெருஞ்சீரக கீரைன்னு சொல்லுவாள். நம்ம கன்னடத்தில் சப்பக்கி சொப்புன்னு பேர் அதுக்கு. அந்த கீரையை பொடியாக நறுக்கி அது ஒரு அரை கப் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, தனியா, பச்சை கொத்தமல்லி, அது பொடியாக நறுக்கினது ஒரு 5-6 ஸ்பூன், அதாவது ஒரு 1/4 கப் அளவுன்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்குது. அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய் துருவல், அது ஒரு அரை கப்பு எடுத்துட்டுருக்கேன். அதோடு எங்கள் ஆற்றுல எப்பவும் நான் கொஞ்சம் அந்த பச்சை மிளகாவை சீட்ஸ் எல்லாம் ஸ்லிட் பண்ணிவிட்டு, சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுப்பேன். அது எமர்ஜென்சி இல்லை ஒரு அவசரத்துல எல்லாம் நம்ம போடுற போது இருக்கட்டும்னு, அது எனக்கு பல விதத்தில் உபயோகமாக இருக்கும். அந்த பேஸ்ட் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு, காரம் இல்லாதது மிளகாவில் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் நன்னா. அப்புறம் இந்த இது சொல்லுவாள், மொச்சக்கான்னு சொல்லுவாள் எங்கள் ஊரில். அந்த மொச்சக்காவை பச்சையாக கிடைக்கும், இப்போ சீசனில் கிடைக்கும். அதை உரித்து அந்த மொச்சக்கொட்டையை வேக வச்சு எடுத்துட்டது ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் உப்பு, கொஞ்சம் தண்ணி, அதை தெளித்து ஒரு மாதிரி பொலன்னு வரும். அதை வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 1 ஹவர் மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து திருப்பி அதை எடுத்து அது மாரினேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாள். அது எல்லாம் உறிஞ்சின்னு இருக்கும், உப்பு காரம் எல்லாமே உறிஞ்சின்னு இருக்கும். அதோட இப்போ கொஞ்சமாக தண்ணி, கையை க்ரீஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை பிசிஞ்சு ஒரு மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு வர மாதிரி உருண்டையாக பண்ணிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே பிடிச்சி வச்சுக்கலாம். அது இது பண்ணும். அப்புறமா தவாவை ஹீட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி ஹீட் ஆகக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். நம்ம அதுக்கு வாழை இலை கிடச்சிதுன்னா வாழை இலையை கொஞ்சம் எண்ணெயால் க்ரீஸ் பண்ணிட்டுட்டு இந்த பாலாக பண்ணியிருக்கோமே, அதை கையால் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி அழகாக ரவுண்டாக பண்ணலாம். இல்லாட்டினா பிளாஸ்டிக், அதுக்குன்னே இந்த போலிலாம் பண்ணுறதுக்கு, ஒப்பட்டு பண்ணுறதுக்கு வர பிளாஸ்டிக் ஷீட் இருக்குது, அதில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை மாதிரி பண்ணலாம். இல்லை அந்த தவாலையே டைரெக்டாக அடுப்பை அணைச்சிட்டு ஹீட் இல்லாத போது தட்டிட்டு அப்புறம் ஹீட் பண்ணி அதை தவாவில் பண்ணலாம். இந்த மாதிரி 3 விதமாக அதை தட்டி ரொட்டி தட்டுற மாதிரி கொஞ்சம் திக்னஸ் இருக்கும், ரொம்ப மெல்லிஸ் வராது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது. அதை மாதிரி பண்ணி ஒரு பக்கத்தில் எண்ணெய் விட்டு நல்லா ரோஸ்ட் ஆனோன்னா திருப்பி இன்னொரு பக்கம் போட்டு எடுத்து அதை சர்வ் பண்ணுங்கன்னா கமன்னு ரொம்ப வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்ணெய் ரொம்ப முக்கியம். வெண்ணெய் கிடைக்கலன்னா நெய் போட்டுக்கோங்க. அப்புறம் சாஸ் தொட்டுக்கலாம். அந்த நம்ம இது இருக்கே சட்னி, கோகோனட் சட்னி இல்லை பொட்டுக்கடலை சட்னி, அதை மாதிரி இது தொட்டுக்கலாம். இல்லாட்டினா இதெல்லாம் கிரேவி பண்ணலாம். இந்த மொச்சக்கொட்டையே கிரேவி, அது இன்னொன்று இல்லை, நான் சொல்லி காட்டுறேன், அது பண்ணலாம். ஸோ இது எல்லாம் இதை மாதிரி நம்ம அந்த அக்கி ரொட்டிங்கிறது ரொம்ப ஜோள மாவும் கலந்ததுனால, அதோடு இல்லை இத்தனை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கலந்ததுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது, வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதை ஒரு தடவை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்னு நான் சொன்னேன்னா, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு. சேப்பங்கிழங்கு என்னென்னு தெரியும். அந்த சேப்பங்கிழங்கு இந்த சீசனில் தான் அது நல்லாவே கிடைக்கும். அந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ணும்போது
அதில் வந்து நம்ம வேக வச்சு தோலி உரிச்சிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவோன்னா, அப்போ ஃப்ரை பண்ணச்சே கொஞ்சம் புளி ஜலம் தெளிச்சுட்டங்கன்னா ஒன்றோட ஒன்று இந்த குழப்பு போய் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் அழகாக ப்ரௌனிஸாக ரோஸ்ட் வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப உங்களோட சந்தோஷமாக இருக்குது உங்களோட ட்ராவல் பண்ணுறது. இன்னும் எல்லாருக்குமே 2025ஓட வாழ்த்துக்கள், நல்ல வருஷமாக பிறக்கட்டும்னு வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவை புத்தாண்டில் புது வருஷத்தில் சந்தோஷமாக இன்னும் நல்ல நல்ல டிப்ஸோட நல்ல நல்ல விஷயங்களோட அந்த விஷயங்கள் அடங்கிய வீடியோவோடு உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கேன். நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.